நம்ம பைக்கு BS3 சும்மா பளியில்னு இருக்குது. இதில் வந்து ஒருத்தர் வந்து வரும்போது நம்ம வண்டியில் வந்து லைட்டாக தட்டிட்டாரு. என்ன வண்டி ஓட்டும்போது வேடிக்கை மட்டும் பார்க்காதீங்க, வேடிக்கை பார்த்தோன்னா உழுந்தால் எல்லோரும் விழ வேண்டியதாகிடும். இப்போ வந்து 27,000 போய்ட்டுருக்கு ரேட்டு. அது கம்மிலாம் இல்லையா? அது கம்மிலாம் இருக்குது, நார்மலாக இருக்கும், கேமரா லோக்கலாக இருக்கும். இது கோப்ரோ வந்து செம்ம பெஸ்ட்டு. இது வரும் கேமராவுக்கு ஒரு வியூ மட்டும் எடுத்துக்கிட்டோமா பேக்கில். கேப்டன் போகிற ரைடை வந்து நான் வந்து காட்டலான்ட்டு ஒரு அட்வென்ச்சர் 390 அவருக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா அந்த வண்டியை வந்து காட்டலாம். அவருக்கு முன்னாடி போயிட்டு அப்படி கேமரா ஒரு லுக்கு மட்டும் காட்டிடுவோமா பார்க்குறேன். அவர் வந்து கேப்டன் வந்து எல்லோரையும் லெஃப்டில் ஒரே சைடாக வந்து வர சொல்கிறாரு. இவங்க ஒரே லைனாக கையை காட்டி லெஃப்ட்டில் வான்னு ரொம்ப வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு விதத்தில் சேஃப் தான் கூப்பிட்டு போகிற ஐடியா. பட் அதுக்குன்னு வண்டியோட இன்ஜினே வந்து டக்குன்னு இடிக்குது. நான் அங்கேருந்தே 4வது கீரு 3வது கீர்லேயே வந்து வந்துட்டுருக்கிறேன். கேப்டனுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா அவர் வண்டியிலேருந்து சும்மா வியூ பேக் வரைக்கும் சும்மா செம்மையாக தெரியும். அவர் முன்னாடி போனால் அவங்க உடனே நிறுத்திட்டு லைன் படி பின்னாடியே வாங்கப்பா அப்படின்றாரு. எப்பவுமே பொறுமையாக போகிறது சேஃபு தாங்க வாய்ஸ். எப்பவுமே பொறுமையாக ஓட்டுங்க. இவங்க போகிற முறை கரெக்டு தான். ஏன்னா பின்னாடி வர 10 பேரையும் சேஃபாக கூப்பிட்டு வர்றது தான் ஒரு கேப்டனோட கடமை. கரெக்டு தான். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணியே போவோம். எல்லாருமே நம்ம வண்டியை தான் பார்க்குறாங்க. என்னடா இது எல்லாம் எங்கேயோ போகிறானுங்கடா அப்படின்னு. கேப்டனுக்கு முன்னாடி போயிட்டு ப்ரோ கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டோமா கேமராவில் பேக்கில். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ ஒரு ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். ப்ரோ கேமராவுக்கு ஒரு வியூ மட்டும் எடுத்துக்கிட்டோமா பேக்கில். ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு கேமரா வியூ மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டுருக்காங்க. அவர்கிட்ட வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஒரு சான்ஸ் வந்து கேட்டுட்டேன். கேட்ட உடனே அவர் வந்து ரைட் வந்து கட் பண்ணணுன்னு சொல்லிட்டாரு. என் பின்னாடி இப்போ வியூவில் வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் பின்னாடி வந்து செம்மையாக வந்து ரெக்கார்டர் வந்து ஆகிட்டுருக்கு. ஓகே அவர் வந்து வந்துட்டுருக்காரு. போகலாம் ப்ரோ. ஓகே ஷாட் வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து போய்க்கலாம். ஓகே இதுக்கப்புறம் மற்ற ஷாட் வேணுன்னா நம்ம போகும்போது எல்லோரும் தனித்தனியாக ஸ்பீடாக போயிடுவாங்க அவங்க இதுக்கு. நம்ம அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து எடுத்துருவோம். சும்மா 390 அந்த LED ஒயிட்டில் மட்டும் சும்மா மினிக்கின்னு வருங்க. பேக் வியூவில் பார்த்தா தெரியும்.
எல்லோரும் நம்ம வண்டியை தான் பார்க்குறாங்க. என்னடா இவனுங்க தார்மாராக போகிறானுங்கடான்ட்டு. இந்த கேடிஎம்மோட ரைடு பார்த்திங்கன்னா எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க என்னன்னு எனக்கு வந்து சரியாக தெரியல. நான் முடிஞ்சால் அதை வந்து கேப்டன் நான் ஃப்ரண்ட்டில் போகிற அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா யார்ட்டாச்சும் நான் அதை வந்து கேட்டுக்கிறேனே, கேட்டு ஒரு வீடியோவாக அதையும் அப்படியே போட்டு விட்றேன் பாருங்கள். நீங்கள் எப்பா நீ ஹெல்மெட் கையில் நான் சொல்கிறேன். நான் இல்லை, என்னை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. தெரில, ஞாபகம் இல்லையா எனக்கு. ஓகே, பின்னாடி வர ரைடர்ஸ் யாராச்சும் மிஸ் ஆகிட்டிங்களா, எல்லோரும் வந்து வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. எல்லாருமே வந்தாச்சு. அதுக்காக வந்து வண்டியை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து வந்தாச்சு அப்படின்னு உடனே வண்டியை வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து போய்கிட்டே இருக்கோம். இதில் ஒருத்தர் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க ப்ரோன்ட்டு அவர் வந்து கேட்டார். 200 போகிறவர். இப்போ தான் வந்து செம்மையாக ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆன செம்ம ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி புளியா மரம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்களா, மாடு இந்த மாதிரி திடீர்னு நடுவில் வந்துடும். பார்த்து சேஃபாக போகணும். கோப்ரோ ஹெல்மெட்டில் வந்து வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. வியூ வந்து கரெக்டாக தெரியுமான்னு தெரியல அவருக்கு. மற்ற ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து போயிட்டாங்க. மற்ற ரைடர்ஸ்லாம் வந்து இதை வந்து போயிட்டுருக்காங்க. இன்டர்காம் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி போகிற ரைடர் கூட வந்து ஈஸியாக கனெக்டிங் வச்சுக்கலாம். அதுவும் இன்டர்காமில் வந்து ஒரு 4 பேர் இல்லை 3 பேர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற அளவுக்கு பாருங்கள். மாடு ஷார்ப்பாக குறுக்க வருது. நம்ம ரைடர்ஸ் யாராவது ஓவராக ஸ்பீடு ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக தட்டிடுவாங்க. இன்டர்காமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்டிங் வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஸ்லோவாக பின்னாடி வந்துட்டு இருக்கேன். அது மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, ஏதாவது சாப்பிட்டு போகலாம், அந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக பேசிக்கலாம். ஒவ்வொரு டைமும் பைக் பக்கத்தில் போய்ட்டு நிப்பாட்டி கொஞ்சம் நில்லுங்க ப்ரோ அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இன்டர்காம் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. தெரிஞ்சுங்களா, அப்படியே ஃபுல்லாக கேடிஎம் ஒரு 12 பைக் தான் வந்து ரைடுக்கு வந்து வந்திருக்கு. இன்னும் எல்லாருமே நம்ம பைக்கை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. எங்கடா வந்து வரானுங்க இவனுங்கெல்லாம் அப்படின்ட்டு. லைன் படி லைனாக கேடிஎம்மே போகிறோமா. பூண்டி லேக் எங்கே எப்படி இருக்குன்னே தெரியல. புளியாமரம் செம்மையாக இருக்குது. புளியாமரம் இதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சாங்கன்னா சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இங்கேயே பார்த்திங்கன்னா மரத்துக்கீழே வந்து எதாவது விழுந்துருக்கும், எடுத்து சாப்பிட்லாம். பட்டு கூட வர ரைடர்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதான் ஒன்று. அதெல்லாம் சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த புளியாம்பழத்தோட ஓட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அந்த புளி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை அப்படியே சாப்பிட அந்த உப்பெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்குறேன், செம்மையாக இருக்கும். போக்கில் அந்த புளிலாம் பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் வர ஆரம்பிச்சிடுச்சு.
தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரில. போயிட்டே இருக்கிறாங்களே. நம்ம எப்பயுமே லாங் ட்ரிப் போகும்போது பாருங்கள், நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னைக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி மாடு வழியில் நின்னா கண்டிப்பாக பிடிக்க சொல்லி ஆர்டரே போட்டாங்க. வில்லேஜ் சைடாக இருக்கவே ஒன்றும் பண்ண முடியாது. மாடு வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஏதாவது இடத்துல விட்டு வளர்க்கணும். அது பப்ளிக்கில் விட்டுடுறாங்க. அது பார்த்திங்கன்னா ரோட்டில் வர்றது மூலிமா நிறைய ஆக்சிடெண்ட் வந்து ஆகுது. ஃப்ரண்ட்டில் பேரிகேட் வேறு வச்சுருக்காங்க. அதை கவனிக்காமல் போனோன்னா கண்டிப்பாக தட்டுருவாங்க. பேரிகேட் இதுதான் பூண்டி லேக்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியுது. ஏதோ ஏரியோட பார்டர் தான் அந்த இது. ஏதோ வந்து கை காட்டுறாரு கேப்டன். ஸ்லோவாக லெஃப்ட்டுன்னு கை காட்டுறாரு. அதனால் நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிடுவோம். ஆஃப் ரோடு பைக்காக இருக்கும். ஏறி நின்று ஓட்டி காட்டுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டாரு. நம்மளும் ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாண்டப் போடுவோம். ஃபோட்டோஸ் ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுவோம். ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்ட்டு வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிட்டோம். பார்த்தோம் அப்படின்னா தெரியும். எல்லா டியூக் பைக்கும் வந்து நிற்கிது தெரியுதுங்களா. அட்வென்ச்சர் 390 இது பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு BS3 சும்மா பள்ளியில்னு இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்காக அவங்க வந்து வரணும் அப்படின்னு இருக்காங்க. அது வரைக்கும் வந்து நிற்போம். புரியுதுங்களா? அவ்வளோதான். இதில் வந்து ஒருத்தர் வந்து வரும்போது நம்ம வண்டியில் வந்து லைட்டாக தட்டிட்டார். என்னன்னு தெரில. அவர் பார்ப்போம். இங்கே ஒரு எவருன்னே தெரியலையே. அவரு இதுனா என்ன ஆயிடுச்சு, வரும்போது லைட்டாக ஏதோ இடித்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு லைட்டாக. இவருக்கு இதான் வேலை. அப்படியா? சடனாக விழுந்தோன்னா அவ்வளோ தெரில. ஏதோ ஒன்று டச் ஆகிடுச்சு பைக்கில். டக்குன்னு பார்த்தா நீங்கள் வண்டி ஓட்டும் போது வேடிக்கை மட்டும் பார்க்காதீங்க. வேடிக்கை பார்த்தோன்னா விழுந்தால் எல்லோரும் விழ வேண்டியதாகிடும். லைனாக போக ஒருத்தர் பிரேக் அடிச்சுன்னா ஒருத்தராக விழுந்துடும். இது இப்போ வந்து 27,000 போய்ட்டுருக்கு ரேட்டு. அது கம்மிலாம் இருக்குது. நார்மலாக இருக்கும். கேமரா லோக்கலாக இருக்கும். இது கோப்ரோ வந்து செம்ம பெஸ்ட்டு. இது குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு 40,000 விற்றுட்டு இருந்தது. ஆமாம், பின்னாடி வரவங்களாம் தெரிஞ்சிருக்கும். அது ரெக்கார்ட் ரொம்ப எடுத்து பார்க்கணும். யூடியூப்பில் போட்டுருவோம். சேனல் இருக்குது, அதில் போட்டு விட்ருவோம். கார்த்திக் 319.